ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், ஆம்லேட், அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ. கொதிக்குது, அரிசி போட்டிருக்கேன். இதை இன்சைட் மாற்றிக்கலாம். இப்போது சாம்பார் செய்ய நம்ம இந்த வலையில் தாச்சி வச்சுக்கலாம். காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் பருப்பு போட்டு வேக வச்சு மஞ்சத்தூளும் பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சானே, அதனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன். அடுத்து சின்ன எலும்பு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பருப்பும் சேர்த்துட்டோம். அதை அலசி தண்ணியும் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டோங்க. உப்பு காரம் புளி எல்லாம் பார்த்துட்டு வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு பார்ப்போம். இப்போ வாழைக்காய் சில்லி போட போகிறோம். அதுக்கு நான் வாழைக்காய் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா இப்படி இருக்கும். இதில் ஒரு நரம்பு இருக்கும், அந்த பிளாக் கலராக அதை எடுத்துடணுங்க. அது இருந்துச்சுன்னா ரொம்ப கசப்படுக்கும். க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காரக்கோ இது சேர்த்துக்கலாம். சில்லிப்பொடி, இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், கிறிஸ்பியாக வரும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே தேவையான அளவு அப்படியே கலக்கி மேலாக ரொம்ப நசன்னு இது பண்ண வேணாம். கைஸ், இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது. அதுவும் இல்லாமல் சில்லிக்கு அந்த இது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ சில்லியை பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு போதும், மீடியமாக இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். அடுத்தது அடுப்பத்தை வச்சு ஒரு பேனை வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. நம்ம ஒவ்வொரு பூவாக போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் பிரித்து போட்டுருங்க. ஏன்னா இது மாவு போட்டிருக்கனால ஒட்டிக்கும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது செகண்ட் பேட்சை இப்போ எண்ணெய் போடுறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கு அடுப்புக்கு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடாகணும். இதுக்குள்ள இங்கே ஆம்லேட்டுக்கான மிக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் பிடிக்காதுன்னா நீங்கள் இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது கூட உடச்சி வச்ச முட்டைகளை சேர்த்திக்கலாம். நாங்கள் 4 முட்டை சேர்த்திக்கோம். 4 முட்டைகளையும் சேர்த்தியாச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை இது சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சிங் இதில் போட்டுக்கலாம்.
வந்து சும்மா தோசைக்கு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிலை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியல ஓரளவுக்கு குக்கான மாதிரி. அப்போன்ற போது இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆயிடுச்சு, வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் பெப்பரையும் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அது சேர்த்திக்க விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்திக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சாம்பார் ரெடி, சாப்பாடு ரெடி, அப்புறம் வந்து இது பேர் என்ன வாழைப்பூ ஃப்ரை ரெடி, அப்புறமேட்டு வந்து ஆம்லேட்டும் ரெடி. ஸோ உங்கள் வீட்லையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.